காயல்பட்டினம் ஸ்டைல் கால் கரியானம். இதோட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காகவும் திக்னஸ்க்காகவும் என்னோட ஸ்டைலையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இது எல்லா வகையான டிஃபன் ஐட்டம்ஸ் அண்ட் ஒயிட் ரைஸ்க்குமே செம்மையாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு 6 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு காலும் 3 பீஸாக போட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 10 to 15 விசிலாவது வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் கால் நல்லா வெந்து வரும். நான் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறேன்றனால ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சுக்கிறேன். காலை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 3 பல்லாரி வெங்காயம் சேர்த்திருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். வெங்காயம் தக்காளியோட அளவு எல்லாமே உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசம் போறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு இந்த டைம்ல நம்ம வேக வச்சிருந்த கால் இருந்தது இல்லையா, அது அந்த தண்ணியோடையே சேர்த்துருங்க. அந்த தண்ணி ரொம்பவே முக்கியம். அதுல தான் காலோட சத்து எல்லாமே இறங்கிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். பொதுவாக இந்த ஆணத்துக்கு காயல்பட்டினம்ல தேங்காய் மட்டும் தான் அரைச்சு சேர்த்துப்பாங்க. நான் தேங்காய் கூடயே 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு 10 முந்திரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு சேர்த்துப்பேன். செம்ம வாசமா இருக்கும். குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனா இப்பவே ஓரளவுக்கு திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மூடி போட்டு சரியா 15 நிமிஷம் அப்படியே ஸ்லோ குக் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கட் பண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலில் உள்ள எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு ஆனால் இன்னுமே நல்லா திக்காகி சூப்பராக ரெடியாகி வரும். உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஆட்டுக்கால் பொறுத்த வரைக்கும் நம்ம சமைச்ச உடனே சாப்பிட்றத விட இன்னைக்கு நைட்டு சாப்பிட போறீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையிலேயே சமைச்சு வச்சிருங்க. சாப்பிடும் போது அதை ஹீட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டுக்காலில் உள்ள பசத்தன்மை எல்லாமே அந்த ஆணத்தில் இறங்கி சாப்பிடும் போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆட்டுக்காலோட முழு சத்து நம்மளோட உடம்புக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.